இந்த மொத்த வீடியோவோட சுருக்கம் என்னன்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருந்தால் தாம்பத்தியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பர் 1. தன் விருப்பத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்த வேண்டும், ஹானஸ்டாக. அடுத்தது, அப்படி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விருப்பத்தை அந்த கணவனோ மனைவியோ அதை எந்தவித சந்தேகம் இல்லாமல் அதற்கு செவி சாய்க்கிறது. அடுத்தது, ஈகோவை தூக்கி வச்சிடுறது, சண்டையோட பின்தொடர்ச்சியை விட்டுறது. பாருங்க, சண்டைன்றது தீர்றதுக்கு தான் தாம்பத்தியமே. இந்த தாம்பத்தியத்துலேயும் சண்டையை கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. அந்த இடம் வந்து புனிதமான இடம், சண்டை போகிற இடம் வேற. படுக்கறை அந்த படுக்கை வந்து பார்த்திங்கன்னா புனிதமான இடம் அப்படின்னு, கருவறை அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ அப்படி இருக்கணும். சரிண்ணா? சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க்கு. என்ன ஹோம்ஒர்க்னாக்கா, இன்றைக்கி கேட்ட இந்த வீடியோவை நீங்கள் இரவு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவியிடமோ உங்கள் கணவனிடமோ அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு தெரியும், நிச்சயமாக கூச்சமாக தான் இருக்கும். ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாதுல்ல. இதே வீடியோவை உங்கள் மனைவிட்டையோ கணவர்கிட்டையோ போட்டும் காமிங்க. போட்டு காமிச்சிட்டு இதை இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேளுங்க. இது நியாயமாக இருந்தால், நான் சொல்கிறது லாஜிக்காக நியாயமாக இருந்ததுன்னா இதை உங்கள் மனைவிட்டையோ கணவர்கிட்டையோ சொல்லிவிட்டு அதை செஞ்சு பாருங்கள். எப்பவுமே வந்து ஒரு வீடியோ வெறும் காதலே கேட்டுட்டு அப்படியே போகிறதில்ல. இது நிச்சயமாக நல்ல விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு அசைன்மெண்ட்டு, எல்லாருமே கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, நெஞ்ச தொட்டு ஹானஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்குங்க. எப்பயாவது தன்னோட மனைவியோ அப்படி கணவன்ட்டையோ என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டிருக்கோமா? அல்லது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கோம்? நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நாளே முடியாது. யூகத்தில் கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடவே வேண்டாம். ஃபுல் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் உள்ளது.